லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அப்புச்சி, என்னடா மவனே, பரிகாரத்தை நிப்பாட்டிட்டியா? இனிமே தான் ஆரம்பமே ஆக போகுது. அதை எப்படி நிப்பாட்டுறதுன்னு நான் பாத்துக்கிறேன். நீங்க முதல்ல கிளம்பி காலேஜுக்கு போங்க. அவ கிளம்பிட்டா. சரி, இப்ப அமுதா எங்கடா இருக்கா? அமுதா அவ பரீட்சை சம்பந்தமா பேச இப்பதான் காலேஜுக்கு கிளம்பி போறா. அவ அங்க நான் போய் எதுவும் எழுதி கிழிக்க முடியாதபடி நீ பாத்துக்கோ. சரிடா மவனே, அதையெல்லாம் நான் பாத்துக்கிறேன், விடு. சரி அப்புச்சி. வடிவேல் அந்த இளநீ எடு. இந்தானே. இத பாரு வடிவேலு, உங்க அம்மாவை சாக்கலாம் நான் இதை பண்ணல. நமக்கு பரிகாரம் நிக்கணும். அந்த செந்தில் பைய வாத்தியார் ஆயிடக்கூடாது. அதுக்குத்தான் இம்புட்டோம். இப்ப கூட உனக்கு விருப்பம் இல்லைன்னா சொல்லிடு. உன் ஆத்தால எதுவும் பண்ணாம விட்டுற. அண்ணா, என்னண்ணா இப்படி பேசுற? நீ பண்றதுதானே சரி. எல்லாரும் அந்த அமுதா பேச்சை கேட்டுக்கிட்டு ஆடிட்டு இருக்காங்கண்ணே. இவன் வாதியார் ஆயிட்டான்னு வச்சுக்கோண்ணே, இவங்க ஆட்டத்தை நிப்பாட்ட முடியாது. நீ பண்றதுதானே சரி. பரிகாரத்தை நிப்பாட்டுன. அதே மாதிரி அவன் காலேஜ் போய் எதுவும் பண்ண முடியாத மாதிரி பண்ணுன. தம்பி, அதை கொடு. இதை போய் உங்க அம்மாட்ட கொடு. போ. சரிண்ணே. இந்த மாலையை போட்டுக்கங்கம்மா. எல்லாம் நல்லபடியா நடத்தணும். வெறும் வயித்தோட மேலே ஏறினா கிருகிருன்னு வந்து விழுந்துருவோமா. இந்த இளநீ கொஞ்சம் குடி, தெம்பு வரும். வேண்டாம், இந்த பரிகாரம் முடியாம பச்சை தண்ணி கூட பல்லுல பட வேண்டாம். மா, இப்படியே பேசிட்டு இருந்தா பரிகாரம் பண்ண உடம்புல எப்படிமா தெம்பு இருக்கும்? குடிமா. ஆமாம்மா, பரிகாரம் நல்லபடியா நடக்கணும். உனக்கு ஏதாவது ஆகி பாதியிலே நின்னுட்டா எல்லாமே வீணாயிடுமா. இத குடிமா, நீ குடிமா. குடிங்கம்மா. நீராகாரமும் விரதத்துல அடங்கும். பரிகாரம் பண்ண உடம்புல தெம்பு வேணும்ல, குடிங்கம்மா.
அம்மா அண்ணனை பக்கத்துல இருந்து பார்த்துக்கோங்க. நான் மேலே போய் பூஜைக்கு ஏற்பாடு பண்றேன். சரிங்க அம்மா சாமி. நீங்க படி ஏறும்போது பத்திரமா பார்த்து போங்க. ம். நாகம் திரிசூலம் உடன் கர்ஜனைத்து வரும் சிம்மம் கொடு கொட்டி வில் கத்தி சிறு உடுக்க பேசி வரும் நாதம் பூர்வஜ்ரம் ருத்ராட்சம் திரு சங்கு உடன் பிறந்த சக்கரம் மணி பிரம்பு சிறு கரும்பு நல்லங்குசத்துடன் பாசம் கோடாரி கொடு சூரி என ஆயுதங்களுடன் தோன்றும் நவச்சட்டி அவை ஏண்டி உன் பார்வை வீசு அது போதும் மகமாயே. மாயே மகமாயே நீ அரவு நான் பூண்ட தேவி கடுவீரி வேதாளி நீ வீறு கொண்ட நெடுங்காடி மாந்தாரி அனல் மாறி நீ மந்திரமேரு மலைவாசி கடை ஊழி உக்ரகாளி நீ உச்சி புலி மாட தாயே ஸ்ரீ தாரா நீ ஜுவாலா அடி நித்திய கல்யாணமானா ஸ்ரீ மாதா உருகாதா உன் ரூபம் ஒன்று வாராதா மகமாயே. சித்தப்பா அங்க பாத்தியாலா? ஸ்கூல் கரசும் மளிகை கடை குமரேசனும் இங்க வந்து காலேஜ்ல வந்து கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. ஏதாவது விவரம் இல்லாம இருக்காது. எப்படி நம்மளை ஏதாவது கெடுக்கிற வேலையத்தான் பேசிக்கிட்டு இருப்பானுங்க. அமுதா இவனுங்களை பார்த்தாவே ஆத்திரம் ஆத்திரமா வருதுமா. அப்படியே அவனை மென்னையை கடிச்சு துப்புனாத்தான் என் ஆத்திரம்லாம் அடங்குமா. நயவஞ்சக்காரனுங்க. சித்தப்பா எந்த சூழ்நிலையிலும் கோவத்தை மட்டும் காட்டாதீங்க. அவளை பத்தின விஷயம் நமக்கு எதுவுமே முழுசா தெரியாம இருக்கிற மாதிரி இருக்கிறது தான் நல்லது. நம்ம கவனம் எல்லாம் உங்க மாப்பிள்ளைய வாத்தியார் ஆக்குறதுல தான் இருக்கணும். நீங்க அமைதியா வாங்க வாங்க. என்ன மணிக்கம் காலேஜ் பக்கம் வந்திருக்க? என்னம்மா அமுதா, இவனையும் காலேஜில் படிக்க வைக்கலான்னு காலேஜுக்கு சீட்டு வாங்க வந்தியா?
அதுக்கு அவன் தானே வரணும். நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? எங்க அவன்? நேரமாச்சுல்ல? இல்ல சார், அது விஷயமா தான். என்ன உன் புருஷன் படிக்கலையா? இல்ல, அவங்க நல்லா தான் படிச்சிருக்காங்க. அப்புறம் என்ன, வந்து எழுத சொல்லு. அதுலதான் சார் ஒரு சின்ன சிக்கல். அவங்க இப்போ காலேஜுக்கு வந்து பரீட்சை எழுத முடியாத நிலைமையில இருக்காங்க. என்னம்மா சொல்ற? ஆமா சார், அவங்களுக்கு பெரிய அம்மா போட்டிருக்கு. அது சரியாகணும்னு என் அத்தை கோயிலுக்கு போயிருக்காங்க. அது எப்படியும் சரியாயிடும். ஆனா அதுக்குள்ள பரீட்சை முடிஞ்சிரும். அதான் பிரின்சிபல் சாரை பார்த்து தேதியை மாத்தி பரீட்சை வைக்க முடியுமான்னு கேட்டுட்டு போலான்னு வந்தோம். அது எப்படிமா இவன் ஒருத்தனுக்காக பரீட்சை மாத்தி வைப்பாங்க? இல்ல சார், இது காலேஜ்ல உள்ளவங்க வைக்கிற பரீட்சை தானாமே. இங்க உள்ளவங்க நினைச்சா மாத்தி வைக்கலான்னு கேள்விப்பட்டோம். அதான் அவங்கள கேட்டுட்டு போலான்னு. அது சரி, இந்த விவரங்கள்லாம் உனக்கு யார் தப்பா சொன்னா? அதுவும் இல்லாம இப்ப வந்திருக்க பிரின்சிபல் ரொம்ப கராரான ஆளு. முகம் கொடுத்து கூட நாம சொல்றத கேட்க மாட்டாரு. இல்லைன்னா நானே கூட வந்து உங்க விஷயத்துல ஏதாவது பேசலாம். என்ன பேசினாலும் அந்த ஆள் கேட்க மாட்டானே. நீ அவரை பார்த்து பேசி எந்த பிரயோஜனமும் இல்லம்மா. அவன் படிக்கிற காலத்திலேயே ஒழுங்கா படிக்காம ஊரை சுத்திக்கிட்டு தெரிஞ்ச பையன் பரீட்சையில பாஸ் ஆகாமலேயே தான் வாத்தியார்னு ஊரையெல்லாம் நம்ப வச்சதும் இல்லாம பெரிய இடத்து பொண்ணையும் ஏமாத்தி கட்டிக்கிட்ட ஃப்ராடு பையன். இப்ப அவனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னா யாரு நம்புவா? இதுவும் ஒரு ஃப்ராடு வேலைன்னு தானே எல்லாரும் நினைப்பாங்க. யாருக்கு தெரியும், அதுவும் உண்மையா கூட இருக்கலாம். அட நீ என்னையா பழைய கதையெல்லாம் பேசிக்கிட்டு? அவங்க ஏதோ நம்பிக்கையில வந்திருக்காங்க. உள்ள போய் பிரின்சிபலை பார்த்துட்டு வரட்டும். அமுதா போய் பாரு, கூட்டிட்டு போ. போய் பிரின்சிபலை பார்த்துட்டு பரீட்சை எழுத டைம் கேட்டுக்க போ. சார் என்ன சார் அவங்கள உள்ள அனுப்பிட்டீங்க? அவ ஏதாவது உள்ள டிராமா பண்ணி வேற டேட்ல பரீட்சை எழுதுறதுக்கு அவகாசம் வாங்கிட்ட போறான். யோ ஏயா பயப்படுற? நீ நினைக்கிறது மாதிரி அது ஒன்றும் அவ்வளவு சுலபம் இல்லை. புதுசா நம்ம காலேஜுக்கு வந்திருக்க பிரின்சிபலு ரொம்ப மோசமானவன். அது மட்டும் இல்ல, நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவன். நம்மள மீறி எதுவும் நடக்காது. ஆல்ரெடி நான் அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இதோட அந்த செந்தில் பையனோட சாப்டர் க்ளோஸ். இந்த பரீட்சை மட்டும் அவன் எழுத முடியலன்னா அவன் ஜென்மத்தில் வாத்தியாராக முடியாது. நான் இருக்கிற வரைக்கும் அந்த குடும்பம் காலேஜுக்கு வர முடியாது. பரம்பரை சொத்து நமக்கு தான். அணிந்து வந்தால் மனமும் மகிழுதான், தீராத நோய்களையும் தீர்த்து வைக்குதான், வருவார்தம் வாழ்விலெல்லாம் வளமும் பெருகுதான். ஆத்தா வா, ஆத்தாள மனசுல நினைச்சிட்டு வா.
அவ்வளவுதான் வடிவேலு, கதை முடிஞ்சது. இனிமே உங்க அம்மா கீழே விழுகிறத பார்த்தா உன் மனசு கஷ்டமாயிடும். வா போலாம். சரிண்ணா, பார்த்துண்ணா. நீங்க தானா? உங்களை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. எம்பிட்டு நாளா என்னையும் என் பிள்ளைங்களையும் தவிக்க விட்டுட்டு போயிட்டீங்களே. நீங்க போனதுக்கு அப்புறம் நானும் என் பிள்ளைங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் தெரியுமா? எல்லாம் தெரியும் அண்ணா. எனக்கு மட்டும் உங்க எல்லாரையும் தவிக்க விட்டு போகணும்னு ஆசையா என்ன? எல்லாம் விதி அண்ணா, விதி. ஆண்டவன் போட்ட கணக்க நாம மாத்தி எழுத முடியுமா? நான் உங்களை விட்டுட்டு போனாலும் என் மனசு உங்களையே தான் சுத்தி சுத்தி வரும். அது நீங்க படுற கஷ்டத்தை பார்த்து துடிச்சுக்கிட்டு தான் இருக்கும். நான் போனதுக்கு அப்புறம் பசங்களை வளர்த்து குடும்பத்தை காப்பாத்த நீ எம்புட்டு கஷ்டப்பட்டிருப்ப. தனி மனுஷிய வாழ்க்கையில எம்புட்டு போராடி இருப்ப. என் மேல சுமத்தப்பட்ட வீண் பழிய நீ இப்போ வரைக்கும் சுமந்துக்கிட்டே இருக்க. அந்த கலங்கத்தை துடைக்கத்தானே போராடிக்கிட்டு இருக்க. உங்களுக்காக வந்து நிக்கணும்னு தான் நினைப்பேன். ஆனா அதுக்கான சூழ்நிலை அமுதா பிள்ளை நம்ம குடும்பத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அமைஞ்சிருக்கு. நான் இருந்து பண்ண வேண்டிய விஷயத்தெல்லாம் என் இடத்துல இருந்து இன்னைக்கு அவ பண்ணிக்கிட்டு இருக்கா. கீழே நம்ம புள்ள செந்தில பாத்தீங்களா எப்படி கிடக்கான்னு? எல்லாம் சரியாயிடும் அண்ணா. அவ நம்ம குடும்பத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா. செந்தில் எப்போ அமுதாவை பார்த்தானோ அப்பவே நம்ம குடும்பத்துக்கு நல்ல காலம் வந்துருச்சு. கல்யாணம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நடந்திருந்தாலும் அமுதா நம்ம வீட்டுக்கு வரணுங்கிறதுதான் விதி. என்னோட இடத்துல இப்ப அமுதா இருக்கா. அவ பாத்துக்குவா. உங்களுக்கு நானும் துணையா இருப்பேன். நான் இருக்கேன். பாப்போம். ஆத்தா, என்னாச்சு? யாருகிட்ட பேசிட்டு இருக்கீங்க? உட்றாதாத்தா, கீழே உன் பையனோட உசுறு கிடக்கு. அவர் என் கூட இருக்காரு, விட மாட்டேன். யார் தாயி? செந்திலோட அப்பா. வா தாயி, வா.